இப்ப வந்து நான் ஈரோடு அம்மன் மெஸ்ல என்னோட ஃபேவரட்டான ஒரு டிஷ் சாப்பிட போறேன். அது வந்து பால்கோவா பரோட்டா. கேட்கும்போது நல்லாவே இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்னடா பால்கோவால பரோட்டால பால்கோவாலாம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு. ஆனா நிஜமா சொல்றேன், அத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் எப்ப சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க வந்து வந்திருக்கோம். சடன் பிளான். நம்ம ஊர்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஹோட்டல் வந்துட்டோம். ஆர்டர் சொல்லிட்டோம். ஸோ இங்க என்ன அப்படின்னா, இது வந்து தமிழ் ஹோட்டல் அண்ட் இங்க ஒர்க் பண்ற எல்லாருமே தமிழ் பீப்புள் தான். இங்க அதை உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, தமிழ். ஆமா, இங்க தமிழ். நமக்கு சோறு தான் முக்கியம் பாஸ். எல்லாம் நம்ம மக்கள் தான். ஹாய். சோ இங்க வந்திருக்கவங்களும் மோஸ்டா வந்து நம்ம மக்கள் தான். ரெண்டு ஒரே ஃபீல்ட்லயா? ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். ஜூசியா இருக்கு. தெரியுதா? தெரியுது. நான் இவ்வளவு நாள் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு வீடியோ எடுக்காம பேசிட்டு இருக்கேன். அந்த ஆள் தெரிஞ்சுட்டு போறாரு. இல்ல இவன் எடுக்கலன்னு சொன்னாலே தெரிஞ்சுட்டு போறா. என்னன்னா, இதுக்குள்ள வந்து நம்ம ஊர்ல மில்க் மேடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ள மாதிரி கிரீமா இருக்கும். அதுதான் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அந்த டேஸ்ட் தான். அண்ட் இது வந்து பீச் பரோட்டா இல்ல, அது வந்து 4 ஸ்லைஸா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கட் பண்ணி. அதுக்குள்ள நமக்கு மில்க் மேட் மாதிரி ஒண்ணு இருக்கு, சூடா. வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்ல ஈரோடு அம்மன் மெஸ் எங்க இருக்குன்னு போய் பார்த்து இதை நீங்க வாங்கி சாப்பிடுங்க. யோதுமா வீட்டுக்கு பாசல் இருக்குமா? 2 பரோட்டா பார்சல், அதாவது பால்கோவா பரோட்டா.